சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் வீராணம் அருள்மிகு ஸ்ரீ மூக்கரை காளியம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசை பூஜை. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மூக்கரை காளியம்மனுக்கு கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு மூலஸ்தானம் முழுவதும் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்து மூலவருக்கு புதுப்பட்டு சேலையுடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள், பிரம்மாண்ட மலர் மாலைகள், நகை கிரீடம், கையில் திரிச்சூலத்துடன் பொன்னகை தவழும் திருமுகத்தோடு அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மூக்கரை காளியம்மனை சிறப்பாக அலங்கரித்து ஆரோக்கிய உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அன்ன படையலிட்டு தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி, தீப ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து உற்சவரை சிறிய சப்பரத்தில் அமர்த்தி ஆலயத்தை சுற்றி 3 முறை வலம் வந்தவுடன் ஆரத்தி காண்பித்து திருஷ்டி கழிக்கப்பட்டு கோ பூஜை நடைபெற்றது. உற்சவருக்கு ஒய்யாளி சேவையுடன் ஈசல் சேவை நடைபெற்று தீபம் காண்பித்தவுடன் நிறைவாக ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் வீராணம் மூக்கரை காளியம்மன் கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார ஆட்சிக்கு முன்னாடியே சாமி வந்து உருவாகிருக்கிறாங்கிறது எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழிபாடு எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து சாமி வந்து குழிக்குள்ளே தான் இருந்ததா நாங்கள் எங்களுக்கெல்லாம் எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பின்னாடி இருக்குது கோயிலுக்கு பின்னாடி மரம், அந்த மரத்தோடைய வெண்ணங்குடியை பிடிச்சி தான் நாங்களாம் கீழே போய் சாமி கும்பிட்டு மேலே வந்ததா தாத்தாலாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு இது ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்க முடியாது, மழை வந்தால் தண்ணி வந்துடுதுன்னு சொல்லிட்டு சாமியை மேலே கொண்டாடணும்னு சொல்லி சாமியெல்லாம் கேட்டு வாக்கெல்லாம் பார்த்துட்டு சாமியை மேலே கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை எடுக்கக்குள்ளேயே யாராலையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்புறம் சாமியெல்லாம் கேட்டு மறுபடியும் ஒரு ஐயருங்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எடுத்து வந்ததெல்லாம் யார் எப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தாத்தாவுக்கே வந்து அவங்களுக்கு முன்னோர்கள் சொன்னதான் விஷயம். அப்போ வந்து சாமி வெளியே எடுத்து வச்சக்குள்ள இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் நடக்கும், இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி பூஜை செய்யுங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 திசையிலையுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கரை காளியம்மன் வந்து கிழக்கையும் வடபத்திர காளியம்மனாகவும் இங்கே வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய இந்த இடத்துல வந்து குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க, கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்க ஈர்க்குழி சீப்பு இதெல்லாம் வாங்கி வச்சு வேண்டிட்டு போனாங்கன்னா உடனே நடந்துடும். அதே மாதிரி மறுபடியும் அதை கொண்டாந்து கொடுத்து அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்டிகை வந்து மாசி வளர்ப்புறையில பண்டிகை வெகு விமர்சனம் நடக்கும். தூரத்துல இருந்தாலும் நிறைய வருவாங்க. எல்லாரும் முடிஞ்சதை அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்குவாங்க. நான் கோயிலுடைய பூசாரி லோகநாதன்.